ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 142 தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுவாங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ்லாம் காட்டுவாங்க, போன சீனில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இந்த ஒரு எபிசோடு வந்து உள்ள வந்து போகிறாங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவிலியன், ஃபாலன் ஸ்டார் பவிலியனில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடருமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ரொம்பவுமே அமைதியாக இருக்குது. ஸோ அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோமே வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ மாஸ்டர் நீ சீக்கிரமாக வந்து ரிஃபைன் பண்ணி முடிச்சிடுங்க நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அங்கிள் ஃபேங்கை பக்கம் வந்துருக்கு. இவர் எல்டர் ஃபேங்னு சொல்லிக்கலாம். எல்டர் ஃபேங் நீ வந்து வந்துட்டீங்கன்னா கேட்டால் ஆமாம் இப்போ சியோன் வந்து இப்போ வந்து பரவாயில்ல, அவர் நல்லா இருக்குன்னு கேட்டால் சரி ஓகே எல்லாம் நீ கவலைப்படாதுன்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போகிறோம். திடீர்னு அந்த இடத்துல நம்ம ஸ்டார் ஹீரோ வந்து பேசுகிற மாதிரி வந்து ஸோ வந்து மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹால் ஆஃப் சோல் அவங்க நிறைய மாஸ்டர்ஸை கூப்பிட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இதுக்கு எல்லாமே ஷாக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அங்கிள் ஃபேக் சொல்கிறாரு அவனுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளுடைய. சரி ஓகே எல்லாருமே வந்து போருக்கு தயாராகுங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ இருக்கிற எல்லா சீடர்களுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போருக்கு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் கட்டுறாங்க. தலைவன் என்ன பண்ண இந்த டூஷிங்கோட மிச்சம் இருக்கிற எல்லா எலும்புகளையுமே பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணிருக்கா. ஒரு 3 எலும்புகள் ரிஃபைன் பண்ணி அதோட பியூர் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த வந்து இந்த எனர்ஜியை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாமே உடம்புக்கு போய் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு எனர்ஜி ஆகுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுறாங்க இதில். ஸோ வந்து 1 ஸ்டார் டூ ஜூனில் இருந்து 2 ஸ்டார் டூ ஜூனுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணுறான். ஸோ இதில் அந்த எனர்ஜி ஃப்ளெக்சேஷன் முடிச்சு. ஸோ இந்த எனர்ஜி ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது. இந்த எனர்ஜியால் நான் வந்து 2வது ஸ்டார் வந்து ஆப்டெயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்டர் ஃபேங் வராரு. இடத்துல அவருமே பார்த்து வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கா. எல்டர் ஃபேங்க்கு வணக்கங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இடத்துல அவர் வந்து கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் அங்கே இருக்கா. ஸோ இந்த உடம்பும் சரி இந்த சோலும் சரி ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணது ஒரு வழி இல்லைன்னு இருக்கா. ஸோ என்னாச்சு என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டு சொல்லிட்டு ஸோ இந்த ஆல் ஆஃப் சோல் அவனுக்கு நம்ம அட்டாக் பண்ண வந்துட்டான். இது கேட்டு வந்து ஹீரோக்கு அவனுக்கு இந்த மாதிரி நேரத்தில் வரணும், ஆனால் கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் இருந்தா நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ வந்து மாஸ்டர் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணு, மற்ற எல்லாத்துமே நாங்கள் பார்த்தோன்னா அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்ப ரொம்பவே நன்றி அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். மாஸ்டர் கவலைப்படுறீங்க, அந்த ஹால் ஆஃப் சோல் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இதோட கட் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் எல்லா சீடர்களுமே ஃபாலன் ஸ்டார் பவிலியனோட எல்லா சீடரும் ரெடி இருக்குது. அந்த இடத்துல திடீர்னு காத்தறியுமே கட்டுறாங்க. இடத்துல இதை உணர்ந்து அவரும் வந்து ஹால் ஆஃப் சோல் அவனுக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டானுங்க அப்படின்ற நெக்ஸ்ட் சீனில் வெளில பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேரியர் போட்டு வந்து அந்த ஸ்டார் பில்லும் மறைஞ்சிருக்கும். ஸோ ஓல்டு கோஸ்ட் ஸ்டார் பிக்கிங் ஓல்டு கோஸ்ட் அவனு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹெவன்லி லார்ட் அப்படின்னு சொல்கிறப்ப 2 பேர் ஒயிட் அண்ட் பிளாக் 2 பேர் வந்து இன்னும் சில பவர்ஃபுல்லான பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபாலன் ஸ்டார் பவர்ஃபுல் கண்டிப்பாக தாட நம்ம அழிச்சே ஆகணும். ஸோ நீங்கள் 2 பேருமே இந்த பேரியர் இருந்து ஒட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேருமே சேர்ந்து அந்த பேரியரை ஒட்டனே அந்த கண்ணாடி தள்ளு ஒட்டஞ்சு நெருங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனோட அதிர்வு உள்ளே வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை உணர்ந்த நம்ம எல்டர் ஃபேங்க வந்து அவனுங்க வந்து உள்ளே வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பேரியரே கொஞ்சம் ஒட்டையாக ஆரம்பிச்சு எல்லா சீடருமே பார்த்துட்டாங்க. இவனுக்கு இந்த பேரியர் ஒட்டச்சிட்டு உள்ளே வராங்க. அந்த இடத்துல உடனே நம்ம பவர்ஃபுல்லான ஒரு 5 பேர் நம்ம ஆளுங்க வந்து அந்த இடத்துல இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கொஞ்சமாக தான் பேரியர் உடஞ்சிட்டு இருக்கா. ஸோ அந்த ஓல்டு கோஸ்ட் கூட இன்னுமே 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு அவன் சொல்ல போகிற இந்த பிளாக் அண்ட் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து நம்மளை அழிக்கிற நோக்கத்தை தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றதுல வந்து 2 பிளான் சொல்லியிருக்காங்க. அந்த பேரியர் ஃபுல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெளி உலகத்தில் இருக்கிற அந்த கனெக்ஷன் சுத்தமாக வந்து அந்த இடத்துல வந்து இதுவாகிட்டு இருக்கு. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டில் ஒட்டச்சிக்கிட்டு பண்ணி அந்த இடத்துல ஷிப் வந்துட்டு இருக்கு. இந்த ஹால் ஆஃப் சோல் அவங்களோட பட்டையை பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு இந்த ஃபாலன் ஸ்டார் பவிலியனை நாங்கள் அழிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படியா வேணாம் இவங்க கிட்ட வந்து பர்மிஷனை கேட்டுன்னு சொல்லியிருக்க. அந்த இடத்துல எல்லா சீடர்களும் சரி எல்டரும் சரி கண்டிப்பாக என்ன ஆனாலும் நாங்கள் மரணம் வந்தாலும் போராடுவோம், எங்கள் ஃபாலன் ஸ்டார் பவிலியனை காப்பாற்றுவோம், மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் வந்து அவனுக்கு 2 பேர் பிளாக் அண்ட் அவனுக்கு 2 பேர் நான் தனியாக பார்த்துறேன். இந்த ஓல்டு கோஸ்ட் அவனை மட்டும் அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து நம்ம எல்டர் ஃபேன் கேட்டுருக்கேன். இதை கேட்டு நம்ம பாம்பு சொல்லியிருக்கா. அது ரொம்பவே ஆபத்து, நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒருத்தராக வந்து சமாளிக்க ரொம்ப கஷ்டம் இருக்கா. ஃப்ளேம் எம்பராக சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தர் அப்படி 2 மாஸ்டர் கூட வந்து சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பின்னாடி ஒரு அந்த ஓல்டு கோஸ்ட்டை பார்த்துட்டு யாரா நம்ம ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே எல்லாருமே ஜெக் மாஸ்டர் சியோன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்குற ஓல்டன் கோஸ்ட்டை சொல்லிட்டு இருக்கான். யாருன்னா அவங்க கிட்ட சொல்லல நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்ட்டு, கண்டிப்பாக வந்துட்டு முன்ன காப்பாற்ற யாருமே கிடையாது அப்படின்ட்டு அவனுமே சொல்லிட்டு இருக்கிறதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாம்பு ஒன்று கேட்பா. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு அந்த பிளாக்ல ஒயிட் 2 பேர் யாரோ வந்து பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இருந்துச்சு பாரு என்ன தான் வந்து டூஸ்னு ஒன்றா இருந்தாலும் இவளோட சொல்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கானது அடுத்து சரி ஓகே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வந்து ஒரு ஹெவன்லி மாஸ்டர் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வந்து சரி ஓகே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃபாலன் ஸ்டார் பவிலியனை ரத்தத்தால் முழு கட்டிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாரும் அட்டாக் பண்ணுற ஃபைட்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த இடத்துல மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல வெளில நடக்கிற அந்த ஃபைட்டோட அதிர்வு உள்ள வரைக்கும் தெரியாது. இந்த இடத்துல அவங்க அடித்து திருக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல மாற்றி விடாமல் ஃபைட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம பப்போட்டோ பார்த்தா அந்த ஒயிட் அந்த ஹெவன் லாட் ஸ்கை லாட் பப்பட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவனு சொல்லிட்டு இருக்கான், சரி இந்த பப்பட் 4 ஸ்டார் டூஸுன்னு சமமாக இருக்குது, இப்படி ஒரு பப்பட் எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பு பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்க மாதிரி அவன் அட்டாக் பண்ணிருக்கான். அவ்வளோ 3 அந்த லீஃப் அந்த கிரிம்பர் அந்த ஜேடைஸ் அது அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ண. ஸோ இந்த இதுலேயும் ஒன்று பாச்சாக்காரன். ஸோ இது உண்மையிலே லெஜெண்டரியான திங். இது எப்படி கேட்டு இருக்கேன், ஆனால் இது ரொம்பவுமே வீக்காக இருக்கு, இன்னுமே இது இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணி வந்திருக்க. உடனே நம்ம பாம்பு பண்ணது சொல்லி வந்ததுல இது வீக்காக இருந்தால் என்ன பிரச்சனை, அதெல்லாம் அவனு பிரச்சனை அப்படின்ட்டு அவள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. அந்த சோல் நயன் ஹெட் ஸ்னேக் அந்த ஒரு சோலை பார்த்தீங்கன்னா வெளியெடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடறான். இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியே விட என்னதான் அந்த பிளாக் அட்டாக் பண்ணாலும் ஒன்றுமே வந்து செட் ஆகா. இதோட இங்கே கட் பண்ண எக்ஸீனில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபேர் டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பாய்சனை காட்டில் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நம்ம ஃப்ளேம் மேம்பர் தான் சொல்லி தலைவர் வந்து மாசாக ஃபைட் பண்ணிட்டு சரக்கு எடுத்து அடிச்சுட்டு கொய்யால ஒரு ஊதுவார் பாருங்க, அப்படியே நெருப்பு டிராகன் கக்கிற ரேஞ்சுக்கு அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கோம். நேரத்தில் ஹீரோ பார்த்தா ஓல்டு கோஸ்ட் அடிச்சு ஒரு கையை திரும்ப டேமேஜ் பண்ணுறேன். இதை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா, எப்படி ஒரு 5 ஸ்டார் டூஸுன் ரேஞ்சுக்கு இவன் பவர் அதிகமாக இருக்கு. இவனை இப்போ விட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து பெரிய வந்து தொல்லையாக வருவான், கண்டிப்பாக உனக்கு கொண்டாகணும் அப்படின்ட்டு அவனே வந்து எக்காச்சும் அட்டாக் அடிக்கா. இந்த எல்லா டைமும் ஹீரோ தான் அடிச்சு துவைச்சு விட்டுறான். ஹீரோட ஸ்பீடுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணல. ஒரு இடத்துல வந்து ஹீரோட வெப்பனையே பார்த்தா அந்த ஓல்டு கோஸ்ட்டில் கட்டி போட்டுருக்க. ஸோ கண்டிப்பாக கொண்டாடி எக்கச்சம் வெப்பனை அடித்தாலும் ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டாஸ் பண்ண ஒரு அடிக்க அந்த திருச்சிட்டு போயிருந்தான். என்னால் நம்பவே முடியாது, உனக்கு உண்மையிலே 5 ஸ்டார் டூஸனோட பவரை காட்டுடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவனோட பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்வாட் அப்படின்ட்டு ஒரு ஸ்வாட் வந்து வெளியே எடுங்க. அப்படி எடுத்து சும்மா ஒரு ஸ்லாஷ் எடுக்க அந்த இடத்துல டைமண்ட்ஸே ஒட்டஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்ததுல இதை போகிற ஹீரோ வந்து அவனுமே ஒரு டெக்னிக் எக்ஸைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஓல்டு கோஸ்ட் என்ன பண்ணுறான், அவனோட ஒரு அல்டிமேட் லெவல் டெக்னிக்கை பார்த்தா அதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கான். அந்த இடத்துல சினாரியோ பண்ணிருக்கான். உடனே ஹீரோனோட எவன் லெவல் டெக்னிக்கை பார்த்தா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓல்டு கோஸ்ட்டை வந்து ஸோ வந்து ஸ்டார் பிரேக்கிங் ஸ்வாட் அப்படின்ட்டு ஒரு அட்டாக் ஸ்லாஷ் அடிக்கிறதுல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிரேட் ஹேவன் கிரியேஷன் பிளான் அப்படின்னு வந்து ஹேவன் லெவல் டெக்னிக் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஓல்டு கோஸ்ட் பண்ண அட்டாக் அது எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா உள்ளுச்சு. இதை பார்த்து மிரண்டு போயிடான். இது ஒரு ஹேவன் லெவல் டெக்னிக், அந்த ரூயின்ல அந்த போன்ஸ்ல அந்த டெக்னிக் இவங்க தான் கிடைச்சிச்சா அப்படின்ட்டு இதில் ஓல்டு கோஸ்ட்மே வந்து பதறிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல அந்த டெக்னிக் ஓல்டு கோஸ்ட்மே உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து ஸோ இந்த காப்பாத்துங்க 9 ஹெவன் லார்ட் அப்படின்னு அவனை கத்திக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு காப்பாத்துங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஓல்டு கோஸ்ட் பார்த்தா உள்ள எழுதிருச்சு. ஓல்டு கோஸ்ட் மட்டும் வந்து நிறைய பேர் உள்ள எழுதுற ஹீரோ எல்லாத்துக்கும் உள்ள போயிட்டு சாக விட்டார். ஒரு அட்டி பாம்பு இருக்கு, அடிச்சடிக்கு எல்லாம் தெரிச்சுட்டு போய் அவனுக்கு பட்டைக்கு எல்லாம் ஒட்டஞ்சுட்டு போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பிளஸ் தூக்கிட்டு போயிடணும் செத்துட்டானுங்களான்றது காட்டில் திடீர்னு இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வந்து கேட்க காப்பாற்றணுமா ஓல்டு கோஸ்ட், உனக்கெல்லாம் வந்து வெக்கமா இல்லையாடா. ஸோ ஹாலப்ஸோட ஸ்கை லீடர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, போய் இப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒரு லேடி ஒரு வாய்ஸ் யாரா பார்த்தா அந்த 9 ஹெவன்ல அதில் ஹீரோ யாருன்னு பேசுகிறேன். ஸோ நீ கண்டிப்பாக அந்த எக்ஸியோ ஃபேமிலியோட அந்த சைல்டாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல 9 ஹெவன்லாட வந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ உங்கள் எக்ஸியோ ஃபேமிலி அப்படின்ட்டு அவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்பவுமே வந்து கியூரியஸாக இருக்குது, இந்த ஏஜில் எப்படி உன்னால் வந்து டூஸ் அந்த அளவுக்கு பவர் ஆப்டேன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸியோ கிளானோட அபேண்டன் அழிந்து போன ரத்தம் அது நீதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்து அழிந்து போன ரத்தம்னு கேட்குறான். ஸோ இன்னொரு எக்ஸியோ யான்னு வந்து உருவாக ட்ரை பண்ணுறானா, கண்டிப்பாக அது நடக்கவே கூடாதா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இந்த இடத்துல சொல்லிருக்கேன் அதில் சொல்லிருக்கான். ஸோ இந்த ஒரு ஹெவன் லெவல் காம்பேட் டெக்னிக் இதனோட பவருமே கொட்டூரமாக இருக்கு. இதே லெவலுக்கு இன்னொரு ஃபயர் லோட்டஸ் டெக்னிக் உங்ககிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு எதுவுமே வந்து என்கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ ஒழுங்காக என் கூட வந்துடும். அவ்வளோ வந்து பயங்கரமாக ஸ்பீடில் ஹீரோ நம்ம இல்லைடா இந்த செல்லு ஸ்பீடாக இருக்குன்ட்டு நான் இப்போவே சொல்கிறேன். உண்டு எந்த அட்டாக் மேலே ஒர்க் ஆகுது விடுங்க சரண்டர் ஆகிட்டு ஹீரோ போட்டனே அதெல்லாம் முடியாது. அவனே பார்த்தீங்கன்னா உன்னோட டிராகன் ஃப்ளேம் டிராகன் அமைச்சு விட்டு அந்த ஃப்ளேம் டிராகன் அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்க. உடனே பார்த்தா அந்த நயன் அவரோட சிம்பிளாக கையை வந்து மேலே தூக்கிட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுது. அந்த டிராகன் அசால்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறா. இதை போதும் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. திடீர்னு ஹீரோ மேலே கொட்டுருவான்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒழுங்காக என் கூட வந்துடு இல்லைன்னா இதே இடத்துல செத்துருவா அப்படின்ட்டு அவன் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போய்கிட்டான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அட்டாக் அடிலான்னு போவான். இடத்துல ஹீரோ அட்டாக் அவங்க மேலே படுறது திடீர்னு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் எனர்ஜி பார்த்தா வந்து அடிச்சட்டுக்கு அந்த இடத்துல எல்லாம் டைம்ஸ் உடஞ்சிட்டு சுற்றிக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஜாராணி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த 9 கிட்ட இருக்கா. ஸோ வந்து ஹீரோக்கு இதை பார்த்தோன்னு என்ன சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மாஸ்டர் வந்துருக்காரு அவர் சொல்லிட்டு இருக்கிறேன்.
என் டிசிப்ளின் வர கையை வைக்கிறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது, நீ எல்லாத்துக்கும் ஒர்த்தலடி அப்படின்ட்டு கொஞ்சால மாஸ்டர் வருவார் பாருங்க. ஸோ தரமான என்ட்ரி பேதாஸாக இருந்திருக்கும். என்ன ஒரு விஷயம் மாஸ்டரோட ஃபேஸை வந்து எனக்கு காட்டல. ஆனால் மனுஷங்களாடா நீ ஐஎம்டிபி அப்படி அந்த ஒரு அனிமேஷன் தான் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமாக அவங்களுக்கு வந்து மனசாட்சியே கிடையாதுடா. அந்த மாஸ்டர் அந்த டைமண்ட்ஸ் அந்த கண்ணாடி உடைக்கிற சீனை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி 3 வாரம் கிட்ட ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆகுது. இன்ன வரைக்குமே நீங்கள் அந்த சீனை வந்து அனிமேல் கொண்டு வரலையே. அது நியாயமா? இந்த எபிசோடில் என்ன சொல்கிறது, எனக்கு இது மனசே கிடையாது. இந்த எபிசோடு எதுவுமே கிடையாது. ஒன்லி ஹீரோ வந்து ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருப்பான். ஓல்டு ஓஸ் வந்து ஓல்டு ஓஸ் செத்தானு கூட தெரில. 9 லெவல் மாஸ்டரோட என்ட்ரி, அதுவும் ஃபுல் என்ட்ரி இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மாஸ்டரோட ஃபேஸை காமிச்சிருந்தாலாவது இது இன்னுமே வந்து நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலி பிளான் பண்ணது 2 எபிசோட் பிஜிடிஹெச் வந்து 42 43 ஒன்றா போடலாம், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா 140 எபிசோடு வந்து காப்பிரைட்டு. ஸோ இது வந்து நான் ரீஅப்லோட் பண்ணேன். நிறைய பேர் அந்த எபிசோட் கேட்குறீங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து கரண்ட்டில் வந்து இருக்கோம். ஸோ எபிசோட் போட்டவனே பார்க்குறது ரொம்பவுமே நல்லது. அப்புறம் காப்பிரைட் பிரச்சனைன்ட்டு அது வேறு தள்ளி போயிடும். ஸோ எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எப்படின்னா சேனல் பேஜுக்கு உள்ளே போனீங்கன்னா வந்து அதிலே கொடுத்துருக்கோம் நம்ம செகண்ட் சேனல் லிங்க்கு, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து தவிர்க்கலாம். ஏன்னா எப்போ நமக்கு காப்பிரைட் கொடுக்குறான்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க, அப்டேட்டில் இருங்க. எபிசோட் போட்ட உடனே பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து செல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்த சீசன் ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டேன். ஓரளவுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே எடிட் பண்ணி அது நான் சைட் பை சைடு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஷாலா ஸ்டார் அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவுமே நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. பை 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.